ஹலோ நண்பர்களே, என் பேர் இந்த நம்ம அரைமணி ரிவ்யூவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக நான் ரத்னம் வீடியோ போஸ்ட் பண்ணேன், பட் காப்பிரைட் இஷ்யூனால அந்த வீடியோ என்னால் போஸ்ட் பண்ண முடியல ஆக்சுவலாக. அது பெரிய ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணிடும். நான் அப்படியே விட்டுட்டு அப்படியே அந்த வீடியோ அப்லோட் பண்ணோம்னா சாரி கைஸ், ஒரு டெக்னிக்கல் இஷ்யூ. இனி எல்லா வீடியோ நான் கரெக்டாக எல்லாமே பண்ணி அப்லோட் பண்றேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஹலோ நண்பர்களே, வாங்க இப்போ அரண்மனை 4 பாசிட்டிவ் நெகட்டிவ். ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட பாசிட்டிவ் என்னன்னா, நம்ம சுந்தர் சி சார் வந்து அரண்மனை 3 ஃப்ளாப்பு பட் 4 எடுத்துட்டாரு. இந்த படத்துல கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணியிருக்காரு. அவர் முந்தின பார்ட்ஸை விட இது கொஞ்சம் பரவாயில்லன்னு தோணுது. ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் என்னன்னா, இந்த படத்துல வந்து ஒரு பேய் யார் அந்த பேய் எதுக்கு கொல்ல வருதுன்னா அதுக்கு ஒரு ரிவெஞ்ச்னு ஒரு ரீசன் இருக்கும். இவர் இந்த ரீசன் வச்சுதான் 1, 2, 2, 3ல இருந்து எடுத்துட்டு வராரு. இந்த படத்துல பார்க்கணும் புதுசா ஒரு விஷயத்த கொண்டு வந்து நல்லா புதுசா ஒரு விஷயத்த ட்ரை பண்ணிருக்காரு. அடுத்தது இந்த இதுல வந்து தமன்னா நல்லா நடிச்சிருந்தாங்க. அதுக்குன்னு ரொம்ப நல்லா இல்லை, பட் நல்லா நடிச்சிருந்தாங்க. அவங்களோட ஆக்டிங் என்ன சில டைம்ஸ் கிரிஞ்சு மட்டும் பண்ணாங்க, மற்றபடி ஒன்றும் பண்ணல. அப்புறம் இந்த படத்துல வந்து காமெடி எப்படி ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு கேட்டீங்கன்னா, அது சரியாவே ஒர்க் அவுட் ஆகல. நம்ம நெகட்டிவ்ல பேசுவோம். காமெடி ப்ரீ கிளைமேக்ஸ்க்கு முன்னாடி வர காமெடி ரொம்பவே நல்லா சிரிக்கும்படியா இருந்துச்சு. அடுத்தது கிளைமேக்ஸ் நல்லா இருந்துச்சு. ஒரு கிராண்டா எடுத்திருந்தாங்க. அந்த விஷுவல்ஸ் பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு. அப்புறம் இந்த படத்துல சினிமாட்டோகிராஃபி இந்த படத்துக்கு ரொம்பவே நல்லா மேட்சிங்கா இருந்துச்சு. அப்புறம் இன்னொரு சேஞ்ச் பண்ணியிருக்காரு சுந்தர்சி. என்னன்னா, ஒரு முந்தின படத்துல ரெண்டு ஹீரோ இருப்பாங்க, நடுவில் தான் சுந்தர்சி வருவார். அவரு ஒரு டைப்பா போயிட்டு இருப்பாரு. இதுல வந்து வெறும் சுந்தர்சி மட்டும்தான் ஹீரோ, அவரு தான் எல்லாமே பண்றாரு. அது நல்லா இருந்துச்சு. அப்புறம் அவரோட ஆக்டிங் நல்லா தான் இருந்துச்சு. அவரோட ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. அவரோட வழக்கம் போல ஆக்டிங் எப்படி அவரோட பெஸ்ட் எப்படி கொடுக்க முடியுமோ அவரோட பெஸ்ட் சூப்பரா கொடுத்துட்டாரு. அவர் ஆக்டிங் ரொம்ப நல்லான்னு சொல்ல முடியும், நல்லா இருந்துச்சு. சுந்தர்சியோட ஆக்டிங் ரொம்ப படத்துல நல்லா இருந்துச்சு. அப்புறம் இந்த இன்வெஸ்டிகேஷன் சீன் தான் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ரொம்பவே நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா எடுத்துட்டு போயிருந்தாங்க படத்துல. அப்போ போன படத்துலலாம் இன்வெஸ்டிகேஷனே ஒரு சிசிடிவி வைக்கிறது, அப்புறம் அந்த புது டிவைஸ் வச்சு கண்டுபிடிக்கிற மாதிரி எடுத்துட்டு இருப்பாப்ல. இந்த படத்துல இன்வெஸ்டிகேஷன் வந்து ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. அடுத்து நம்ம சாமியார் கருடன், கேஜிஎஃப் கருடன், அவரு வந்து இந்த படத்துல ஒரு சாமியார் ரோல் நடிச்சிருக்காரு. அவருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் தான். அவரோட ரோலும் அவருக்கு கொடுத்த மாதிரி நல்லா பண்ணியிருந்தாங்க. ராஷிகண்ணா வந்து நார்மலான ஆக்டிங் தான், சும்மா வந்துட்டு போற மாதிரி ஆக்டிங் தான். அப்புறம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா, அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கா போல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்ப சூப்பரா இருந்துச்சு, நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. இன்டர்வல் வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் ஸ்லோவா ஸ்டார்ட் ஆகும். ஃபர்ஸ்டே கதைக்குள்ள போயிருவாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃபோட ஸ்கிரீன் பிளே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருது. இன்டர்வல் ஃபர்ஸ்ட் ஹாஃப் போறதே தெரியாது, சூப்பரா இருக்கும். இன்டர்வலும் பெருசா ஒன்றும் இருக்காது. அப்புறம் இப்பா பாதி என்னோட பிஜிஎம் நல்லா இருந்துச்சு. சாங்ஸ் பெருசா சொல்லிக்கிற மாதிரி இல்லை, சாங்ஸும் பெருசா சொல்லிக்கிற மாதிரி இல்லை, பிஜிஎம் நல்லா இருந்துச்சு. அப்புறம் இந்த சிஜிஐ கிராபிக்ஸ்லாம் சூப்பரா பண்ணிருக்காங்களா ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா, சூப்பராகவும் நல்லாவும் சூப்பரா இருக்கு, பிரம்மாண்டமா இருக்கு இல்லை, ரொம்ப புவரா வேர்ஸ்டா இருக்குன்னு இல்லை, ஒரு பெட்டரான ஓகேஷான ஒரு சிஜி டிஎம்எக்ஸ் தான். இவ்வளவுதான் எனக்கு பண்ண பாசிட்டிவ். நெகட்டிவ்குள்ள போயிடலாம். எனக்கு இந்த படத்தை ஃபர்ஸ்ட் நெகட்டிவ் என்னன்னா, இந்த செகண்ட் ஹாஃப். ஃபர்ஸ்ட் ஹாஃப் என்னமோ ரொம்ப சூப்பரா எடுத்துட்டு போயிருந்தாங்க, பட் செகண்ட் ஹாஃப் வந்து ரொம்ப லேக் அடிச்சது. இவங்க பிளாஷ்பேக் போய் அப்படி போய் இப்படி போய் ரொம்ப ரொம்ப நிறைய கிரிஞ்ச் சீன்ஸ்லாம் இருந்துச்சு இதுல. செகண்ட் ஹாஃபோட ஸ்கிரீன் பிளே ரொம்ப லேகா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயும் அப்படிதான், சில சீன்ஸ்ல லேகா இருக்கும், பட் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓகே பெட்டர், பட் செகண்ட் ஹாஃப் ரொம்ப ரொம்ப லேகு. அப்புறம் இதுல காமெடி இருக்கு,
காமெடி வந்து எப்படி இருக்கு ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா, காமெடி வந்து காமெடி பண்றாங்க, எனக்கு சிரிப்பு வரல. யோகி பாபு, விடிவி கணேஷ், அப்புறம் டெல்லி கணேஷ்லாம் வராங்க. ஆனா என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படிதான் தோணுது. ஸோ காமெடி சுத்தமா ஒர்க் அவுட் ஆகல. அப்புறம் அம்மன் பாட்டு தான் சுந்தர்சி படத்துல சூப்பரா இருக்கும். பட் அம்மன் பாட்டு சுத்தமா நல்லா இல்ல. ஸோ பிஜிஎம் அந்த பிஜிஎம் நல்லாவே இல்லை. அந்த அம்மனோட பிஜிஎம் அப்புறம் பாட்டும் நல்லா இல்லை. அப்புறம் என்னன்னா கிளைமேக்ஸும் நார்மல் கிளைமேக்ஸ் தான், அதே மாதிரி அப்படியே முடிச்சிருவாங்க. அப்புறம் இந்த படத்துல கிளாமர் இல்லை, அது நல்ல விஷயம். இந்த படத்துல செகண்ட் ரொம்ப ரொம்ப லேகா போக, அந்த பழைய படத்தோட கதை எப்படியோ அதே கதை மாதிரி கொண்டு வந்துருவாங்க. ஸோ நெகட்டிவ்னு போன லிஸ்ட்டு கொஞ்சம் நிறைய இருக்கு இந்த படத்துல நெகட்டிவ். ஸோ